சீமானை சீமானை கைது செய் காவல்துறையே கைது செய் வெட்கக்கேடு தமிழக அரசு என்னை எதிர்த்து போராடுவதை பெண்களுக்காக நீங்க ஏன் போராடலைன்னு கேட்ட என்னை எதிர்த்து போராடுவதை நான் வரவேற்கிறேன். அது எங்க அண்ணன் சிவா பேசல, சிவாவுடைய தலைவர் ஐயா கருணாநிதி பேசினத அவர் எடுத்து பேசல. அன்னைக்கு அவர் பேசும்போது கைதட்டிட்டு இருந்துச்சு ஒரு மானம் கட்ட சமூகம், அதனால அவர் திருப்பி எடுத்து பேசல. இன்னைக்கு திருப்பி கேள்வி கேட்க ஒரு மானம் உள்ள சமூகம் கிளர்ந்து எழுகிறதுனால, பிரபாகரன் பிள்ளைகள் கிளர்ச்சி கொண்டு எழுகிறதுனால, தமிழ் இளம் தலைமுறையினர் தன்மானத்தோடு நிமிறதுனால இந்த கழகம் வெடிக்குது. அன்னைக்கு என்னைய மாதிரி அங்க ஒரு 2 பேர் உட்கார்ந்து இருந்தான்னா பாயமுடு ஓசியில திருவாரூர்ல வந்த நீ என் தாத்தனுக்கு ஏசி போட்டு கொடுக்குறியான்னு கேட்டிருப்பான். இப்போ மேடையில பேசும்போது நீங்க சொன்னீங்க சமத்துவம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க அதாவது வசதி குறைவான பள்ளிகளில் படிக்கிறாங்க, குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க நல்ல வசதியான பள்ளியில படிக்கிறாங்க சொல்றீங்க. உங்க கட்சியை சேர்ந்தவங்க எவ்வளவு பேரு இது மாதிரி வசதியான குறைவான பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க? சிற்றூர்களை வசதி குறைவா வசதி குறைந்ததெல்லாம் சொல்லக்கூடாது. சிற்றூர்களில் கிராமப்புறங்கள் இருக்கிற கல்வி பள்ளிக்கூடங்கள் கல்வித்தின் தரத்தை நீங்க பார்க்கணும். சமச்சீர் கல்வி என்பது பாட புத்தகத்தில் இருக்குது, பாட திட்டத்தில் இருக்குது, பயிற்றுவிக்கிற கல்வி முறையில இருக்குதாங்கிறதா இங்க கேள்வி. புரியுதா? உங்க கட்சியில எத்தனை பேர் அத்தனை பேர் இல்ல, நாட்டுல என்ன நிலைமைன்னு தான் நீங்க பேசணும். நீ ஏன் நடந்து போகாம கார்ல போறா சீமான், நீ ஏன் கோமணம் கட்டாம பேண்ட் போடுற, இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. எல்லாரும் பேண்ட் போடுறதுக்கு சமத்துவத்தை பேசுறேன்னா சம பங்கு கொடுக்கப்பட்டால்தான் சமத்துவம் உருவாகும்னு பேசுறோம். உங்களுக்கு விளங்குதா இல்ல மறுபடியும் பேசணுமா? சமத்துவம் எப்படி வரும்? சமத்துவம் நான் பல ஆயிரம் ஆண்டுகளா கல்வி பல ஆயிரம் ஆண்டுகள் கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்துல வந்திருக்கேன். எங்க சிற்றூர்ல அரணையூருங்கிற கிராமத்துல 5வது பட்டதாரி நான். அப்ப எத்தனை ஆண்டுகளா மறுக்கப்பட்டிருக்கு. எங்க அப்பாவுக்கு கையெழுத்து போட தெரியும், எங்க அம்மாவுக்கு அதுவும் தெரியாது. நாங்க படிச்சு கத்து கொடுத்தோம். அந்த குடும்பத்தில் இருந்த வந்த மகன் நான் தான் அந்த வழியை பேசணும். புரியுதா? மாத சங்கங்கள் இன்னைக்கு உங்க மேல எல்லாம் காவல் நிலையங்களையும் புகார் கொடுத்திருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை வரவேற்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை எதிர்த்து போராடுவதை பெண்களுக்காக நீங்க ஏன் போராடலைன்னு கேட்ட என்னை எதிர்த்து போராடுவதை நான் வரவேற்கிறேன். நீங்க எவ்வளவுதான் என்னை எதிர்த்து போராடினாலும் எவ்வளவுதான் கத்தினாலும் உங்களுக்கு அந்த 6 சீட்டு தான். உங்களுக்கு அந்த 6 சீட்டு தான். 90 இடத்துல இருந்து தேஞ்சு இப்போ எதிர்கட்சி இடத்துல இருந்து எங்க இருக்கு கட்சின்னு கேட்கிற அளவுக்கு தேஞ்சிட்டீங்க. புரட்சினா என்னன்னு சொல்லி கொடுத்தீங்க, போராட்டம்னா என்னன்னு கத்து கொடுத்தீங்க. இப்ப எங்க இருக்கீங்க? நீங்க என்ன எதிர்த்து போராடுற நிலைமைக்கு தள்ளப்பட்டீங்க. கடைசியா ஐயா கருணாநிதி அவர்கள் அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது 12 சீட்டாவது பெற்றீங்க. இப்ப 6க்கு இருக்கிறீங்க. சரி, என்னை எதிர்த்து பேசி இந்த 6ஐயாவது தக்க வச்சுக்கிறீங்க. தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சரியா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு போற குழந்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு வன்கொடுமை நடந்திருக்கு. சட்டம் இருக்கு, ஒழுங்கு இருக்கா? சட்டம் யாருக்கிட்ட இருக்குல்ல? சட்டம் யாருக்கிட்ட இருக்கு? ஒழுங்கற்ற ஒரு கூட்டத்துக்கிட்ட சட்டம் இருக்கு, அதிகாரம். அது எப்படி சட்டம் ஒழுங்கா காப்பாற்றும்? முதலா இந்த குற்றம் நடக்கும் போதே கடும் தண்டனை வந்திருந்தா அதுக்கப்புறம் தொட பயந்துருப்பான். இப்ப அப்படியே கடத்தி கொண்டே போகும்போது திரைப்பட கல்லூரி மாணவர்கள் படை என்ற ஒரு ஆவணப்படம் எடுத்தாங்க. அது கல்லூரி வளையத்தில் இருக்கிற அரங்கத்தில் திரையரத்துக்கு முறைப்படி பர்மிஷன் வாங்கினாங்க. ஆனால் அதோடைய முதல்வர் தற்போது அந்த படை என்ற சொல் தவறான சொல் என்றதுக்கு அந்த திரைப்படத்துக்கு திரையிடக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க. இது பற்றி உங்க கருத்து? எனக்கு தம்பிகள் அந்த இந்த சிக்கலை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. சமூக நீதி, இந்த சாதிய ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, முற்போக்கெல்லாம் பேசுகிற இந்த இயக்கங்களினுடைய செயல்பாடுகளை பாருங்க. அரசினுடைய கிளை இயங்குகிற ஒரு திரைப்பட கல்லூரியில பறை என்பது தமிழனுடைய தொன்ம கருவி. அது சாதி பறை எல்லாம் ஆதி பறை, எங்களுடைய அடையாளம். அந்த இசைக்கருவியை ஒரு தீண்டத்தகாத கருவி, அதை நிராகரிக்கிறது, புறக்கணிக்கிறது, ஒரு இழி சொல் என்று கருதுவதை எப்படி ஏற்கிறது? உடனடியாக அந்த முதல்வரை பணி நீக்கம் செய்யணும். இந்த திரைப்படத்தை வெளியிட அனுமதிக்கணும். இல்லைன்னா நாளைக்கு அறிக்கை கொடுத்து கோரிக்கை வைப்பேன்.
நடக்கலைன்னு வச்சுக்கிறேங்க, திரைப்பட கல்லூரியை முற்றுகையிட்டு போராடுவேன். நானே கல்லூரியை திறந்து திரையிடுவேன், திரையரங்கத்தை திறந்து.